ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேடிஎஸ் டைரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு முட்டை குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது எப்படி குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த குழம்பு வச்சாலே என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடிக்கடிக்கு இந்த குழம்பு வைக்க சொல்லுவாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேவையானது வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் குட்டி குட்டியாக நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எத்தனை பேருக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அத்தனை அத்தனை பேருக்கான முட்டை. நாங்கள் 4 பேருக்கு செய்கிறதுனால 4 பேருக்கான முட்டை 4 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. முட்டை உடைச்சு ஊத்தி தான் நம்ம செய்ய போறோம். இப்போ இந்த வெங்காயம், தக்காளி வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் நெறையவே இப்போ 2 வெங்காயம் எப்பவுமே யூசுவலா எடுப்பீங்கன்னா, ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி. இப்போ வந்து கடாயில வந்து நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். கடாயில எண்ணெய் ஊத்தியாச்சு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமா கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமா வெந்தயம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம வந்து வெந்தயம் போட போறோம். சும்மா கொஞ்சமா வெந்தயம் போட்டுக்கோங்க. சும்மா கொஞ்சமா வெந்தயம் போட்டா போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வெந்தயமும் பொரிஞ்சதும் வெங்காயம், அப்புறம் கருவேப்பிலை அது 2 மட்டும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா தான் நம்ம தக்காளி போடணும். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயத்த. நல்லா ஃப்ரை ஆகணும் வெங்காயம். இந்த இந்த குழம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சுட சுட சாதம் வடிச்சா ரொம்பவே சூப்பரா இருக்கும். அப்புறம் நீங்க இல்லன்னா தோசை, இட்லி கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சம் சால்ட்டு போட்டு நம்ம வதக்குனோம்னா, வெங்காயம் வந்து சீக்கிரமா வதங்கும். நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். அதுக்காக கொஞ்சமா சால்ட் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு. கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு தக்காளியும் நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா வதங்குனா தான் அந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்ட் வரும். அதனால இது எல்லாம் போட்டு இது வந்து இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 மினிட்ஸ்ல நம்ம செஞ்சிடலாம். சாதம் வடிச்சுட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ்ல இது செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாய் தூள். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் நான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போறோம் அதனால. இப்போ கொஞ்சமா தனியாத்தூள். கொஞ்சம் தனியாத்தூள், அப்புறம் கொஞ்சமா சிக்கன் மசாலா நம்ப கடையில கிடைக்கும் இல்லையா? சிக்கன் மசாலா, குழம்பு சிக்கன் மசாலா, அது கொஞ்சமா போட்டுக்கலாம். எல்லாமே ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டு, இது எல்லாமே ஸ்லோல வச்சுக்கோங்க. ஸ்லோல வச்சு ஒரு 2 செகண்ட்ஸ்க்கு நல்லா அந்த மசாலாஸ்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அப்பதான் அந்த பச்சை ஸ்மெல் எதுவுமே நம்மளுக்கு வராது. ஒரு 2 செகண்ட்ஸ் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு, நம்ம இப்போ தண்ணி ஊத்த போறோம். இதில தண்ணி ஊத்தி கொதிக்க வைக்க போறோம். ரொம்பவே சிம்பிள் அண்ட் 15 மினிட்ஸ்ல நம்ம இத வந்து பண்ணி முடிச்சலாம். இப்போ ஹை ஸ்பீட்ல வச்சுட்டு, நான் வந்து தண்ணி வந்து தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ, உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு. இப்போ தண்ணி நெறைய ஊத்திட்டு, நம்ம கொஞ்சம் கொதிக்க வச்சு சுண்ட வச்சுக்கலாம். கரெக்ட்டா இருக்கும். இப்போ நான் வந்து தண்ணி ஊத்தியாச்சு. தண்ணி ஊத்திட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ இதில சால்ட் இருக்கான்னு செக் பண்ணிட்டு, சால்ட் இல்லன்னா சால்ட் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சம் கரம் மசாலா கம்மியா இருந்தது. அதனால கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இத இப்போ வந்து நம்ம நல்லா கலக்கி விட்டுட்டு, நம்ம மேல வந்து இப்போ கொத்தமல்லி தழை இருக்கு இல்லையா? அத வந்து நம்ம தூவிக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கொதிக்க விடணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக் கன்சிஸ்டன்சி வேணுமோ, அந்த அளவுக்கு நம்ம குழம்ப கொதிக்க வச்சுக்கலாம். இல்ல எனக்கு தண்ணியா போதும்னா, ஒரு 2 கொதி வந்த உடனே கூட நம்ம முட்டை ஊத்திக்கலாம். இப்போ எனக்கு இந்த அளவுக்கு இருந்தா போதும். அதனால இந்த அளவுக்கு வந்த உடனே நான் வந்து முட்டைய உடைச்சு ஊத்திக்கிறேன். உங்களுக்கு திக்கா வேணும்னா கூட, நீங்க வந்து இது கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லா கொஞ்சம் அ இதுவான பிறகு, ட்ரை ஆன பிறகு நீங்க கொஞ்சம் முட்டைய உடைச்சு ஊத்திக்கோங்க. இப்போ 4 முட்டையும் தனித்தனியா அந்தந்த இடத்துல உடைச்சு ஊத்துறேன். நம்ம முழு முட்டை கூட போட்டு வைக்கலாம். ஆனா முழு முட்டை போட்டு வச்சா அந்த அளவுக்கு டேஸ்ட் வராது. இது உடைச்சு ஊத்தி செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும்.
இந்த சிக்கன் மசாலாலாம் போட்டிருக்கோம் இல்லையா? அதனால வந்து செம்ம கறி குழம்பு டேஸ்ட்டுக்கு செம்மையா இருந்துச்சு. அண்ட் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்புறமா கொஞ்சமா மிளகுத்தூள் வந்து நானு வந்து இடிச்சு வச்சிருந்தேன் மிளகுத்தூளு. மிளகுத்தூள வந்து இப்ப நம்ம வந்து இந்த முட்டைக்கு மேல நம்ம தூவிக்கலாம். இப்ப முட்டை வச்சிருக்கோம் இல்லையா? அந்த முட்டைக்கு மேல நம்ம அப்படியே தூவி விட்டுட்டு, அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் ஸ்லோல வச்சு கொஞ்சம் நேரம் இது பண்ணீங்கன்னா, அது நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறமா தான் நம்ம திருப்பணும். இப்ப நான் கொஞ்சம் ஹை ஸ்பீட்லயே வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இது பண்ணேன். இல்லன்னா முட்டை ஃபுல்லா வந்து கலஞ்சு அப்படியே சிதறிடும். அதனால அந்த இதுவாகாம கொஞ்சம் என்ன சொல்றது? சிதறாம நம்ம வந்து அந்த இதுவ அப்படியே முட்டைய வந்து அழகா இது பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமா அப்பப்போ கொஞ்சம் லைட்டா கலறி விட்டீங்கன்னா, கொஞ்சம் அப்படியே அழுக்கழுக்கா இருக்கும். ஒரு ஒரு முட்டையும் ஒருத்தருக்கு வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். அண்ட் குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடிக்கு கேட்டும் சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த குழம்பு வந்து ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். என் பசங்களும் இத வந்து அடிக்கடிக்கு கேட்டு சாப்பிடுவாங்க. மறக்காம நீங்களும் இந்த குழம்ப ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நம்ம சேனல் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச்.